வணக்கம். என்னுடைய கண்டறிதல்: ஒரு நபர் நன்றியுணர்வு குறித்து அறியாமையுடன் இருக்கும்போதும் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதற்கும், நன்றியுணர்வை உங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளும்போது என்ன நிகழ்கிறது என்பதற்கும் என்னுடைய கதை ஒரு கச்சிதமான எடுத்துக்காட்டு. நான் நன்றியுணர்வு கொண்டு ஒரு நபராக இருந்தேனா என்று 6 வருடங்களுக்கு முன்பு என்னிடம் நீங்கள் கேட்டிருந்தால் ஆமாம், நிச்சயமாக நான் நன்றியுணர்வு கொண்ட நபர்தான். ஒரு பரிசை பெறும்போது, யாரோ ஒருவர் எனக்காக கதவை திறந்துவிடும்போது, அல்லது ஒருவர் எனக்கு ஏதேனும் ஒன்றை செய்யும்போது நான் நன்றி கூறினேன் என்று நான் பதிலளித்திருப்பேன். ஆனால் நான் நன்றி உணர்வு கொண்டு நபராக இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி உணர்வுடன் இருப்பது என்பதற்கான உண்மையான அர்த்தத்தை நான் அறிந்திருக்கவில்லை. எப்போதாவது நன்றி என்ற வார்த்தையை கூறுவது நிச்சயமாக என்னை நன்றி உணர்வு கொண்ட ஒருத்தியாக ஆக்கியிருக்கவில்லை. நன்றி உணர்வு இல்லாமல் இருந்தபோது என்னுடைய வாழ்க்கை மிகவும் சவாலானதாக இருந்தது. நான் கடலில் மூழ்கி இருந்தேன். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய கடன் பன்மடங்கு அதிகரித்தது, அதிகரித்து கொண்டே போனது. நான் கடுமையான உழைத்தேன், ஆனால் என்னுடைய நிதி நிலைமை ஒருபோதும் மேம்படவே இல்லை. ஏறிக்கொண்டிருந்த கடன் சுமைகளை கையாள்தல் மற்றும் கடமைகளை நிறைவேற்றுதல் ஆகியவற்றால் அலைக்கழிக்கப்பட்டு தொடர்ந்து மன உளைச்சலுடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய உறவுகள் எப்போதும் ஒரே சீராக இருக்கவில்லை, ஏனெனில் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக நேரத்தை செலவிடுவதற்கு எனக்கு ஒருபோதும் போதிய கால அவகாசம் இருக்கவில்லை. நான் ஆரோக்கியமாக இருந்ததாக நான் நினைத்திருந்து கொண்டிருந்த சமயங்களில் கூட ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நான் மிகவும் களைத்து போய்தான் இருந்தேன். சளித்தொடர் தொந்தரவுகளும் அந்தந்த பருவகாலங்களில் வரும் நோய்களும் எப்போதும் என்னை பிடித்து கொண்டன. நண்பர்களுடன் வெளியே சென்ற போதோ அல்லது உல்லாச பயணங்களை மேற்கொண்ட போதோ மகிழ்ச்சி கணங்களை நான் அனுபவிக்கத்தான் செய்தேன். ஆனால் அந்த உல்லாசங்களுக்கான நான் அதிக கடுமையான உழைக்க வேண்டும் என்று யதார்த்தம் என்னை விழுங்கிக் கொண்டிருந்தது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. ஒரு நாளிலிருந்து இன்னொரு நாள், ஒரு மாத சம்பளத்திலிருந்து அடுத்த மாத சம்பளம் என்று நான் தப்பி பிழைத்து கொண்டிருந்தேன். நான் ஒரு பிரச்சனையை தீர்த்தவுடனேயே இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் தலை தூக்கின. ஆனால் அதன் பிறகு நடந்த ஏதோ ஒன்று அன்றிலிருந்து என் வாழ்வில் உள்ள அனைத்தையும் மாற்றியது. வாழ்க்கையை பற்றி ஒரு ரகசியத்தை நான் கண்டறிந்தேன். அந்த கண்டுபிடிப்பின் விளைவாக நான் செய்ய தொடங்கிய விஷயங்களில் ஒன்று, ஒவ்வொரு நாளும் நான் நன்றி உணர்வுடன் இருக்க முயற்சித்தது. இதன் விளைவாக என் வாழ்வில் உள்ள அனைத்தும் மாறியது. நான் எவ்வளவு அதிக நன்றி உணர்வுடன் இருந்தேனோ விளைவுகள் அவ்வளவு அதிக அற்புதமானவையாக அமைந்தன. என் வாழ்க்கை உண்மையிலேயே மாயாஜாலமான ஒன்றாக மாறியது. என் வாழ்வின் முதன்முறையாக என் கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு வெகு விரைவில் நான் விரும்பிய அனைத்தையும் செய்வதற்கு எனக்கு தேவையான பணம் முழுவதும் என் வசமானது. என் உறவுகளும் வேலைகளும் ஆரோக்கியத்திற்கும் எனக்கு இருந்த பிரச்சனைகள் மறைந்தன. தினசரி முட்டுக்கட்டைகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக என்னுடைய நாட்கள் பல நல்ல விஷயங்களால் நிரம்பி வழிந்தன. என்னுடைய ஆரோக்கியமும் ஆற்றலும் நம்புதற்கரிய அளவில் அதிகரித்தன. என்னுடைய 20களில் நான் சிறப்பாக உணர்ந்ததை விட அப்போது நான் அதிக சிறப்பாக உணர்ந்தேன். என்னுடைய உறவுகள் அதிக அர்த்தமுள்ளவையாக மாறின. என்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களுடன் முந்தைய அனைத்து வருடங்களிலும் நான் அனுபவித்த நல்ல நேரங்களை விட அதிகப்படியான மகிழ்ச்சியான நேரங்களை அப்போது நான் அனுபவித்தேன். எல்லாவற்றையும் விட மேலாக நான் நினைத்ததை விட அதிக ஆனந்தமாக உணர்ந்தேன். எப்போதையும் விட அதிக மகிழ்ச்சியாக இருந்தேன். நன்றி உணர்வு என்னை மாற்றியது. என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாயாஜாலமாக மாறியது. நன்றி.